கைஸ் ஒரு புது பஸ்ஸுங்க கோயம்புத்தூர் டு பெங்களூர் இந்த ரூட்ல மோஸ்ட் லக்ஸரியஸ் பஸ்ல இன்னைக்கு நம்ம டிராவல் பண்றோம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ட்ராவல் வாங்க தாங்க இருக்க போது. ஒரு ஆர்டிஸ்ட் ரூட்டில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாங்க போக போகிறோம். கோயம்புத்தூர் டு பெங்களூர் இன்றைக்கி ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் வாங்க தான் இருக்க போது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி நான் சூஸ் பண்ண பஸ்ஸு பார்த்தீங்கன்னா SSVMங்க. இந்த பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருங்க. புது பஸ்ஸு பாரத் பென்ஸ் BS6ங்க. MJ கிளைடர்ஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டு நம்ம கோயம்புத்தூர் ஆம்னி பஸ்ஸில் 10:40 எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். என்னென்னா எதிர்பாருங்கள் வாங்கல. எப்படின்னா இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், கஷ்டப்பட்டு நைட்டு போகலும் படிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் அந்த மாதிரி தான் ஆகும். ஒரு சில சப்ஜெக்ட்டு ஒன்றுமே படிக்காமல் கதை எழுதுவேன். அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 80-19 போட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஒரு சூப்பரான ஜெர்னியை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். SSVMல எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:40 ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15 தான். அது முன்னாடியே சொல்லிட்டு அட்வான்ஸாக போயிட்டு நம்ம பஸ்ஸை வளர்ச்சி கழிச்சு பக்காவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். பேசுங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வந்து பேசினாப்புல. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? சங்கர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாரு. கோயம்புத்தூரா? இல்லை, மதுரை. இப்போ வந்து இங்கே வேலை பார்க்குறீங்களா ப்ரோ? சரி ப்ரோ. சூப்பர் ப்ரோ. மதுரைக்கு எந்த பஸ்ஸு ட்ரை பண்ணுவீங்க? மதுரைக்குன்னா இங்கேருந்து TNSTCயா? TNSTC தான். ஓகே ப்ரோ. என் சொந்த ஊர் காரைக்குடி ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. கைஸ், கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுங்க. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர் பார்த்தீங்களா?
வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டிபிக்கல் எம்ஜியில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட அமினிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. எஸ் நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க. ஒன்று இங்கே இருக்குங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டில் இருக்குங்க. சூப்பருங்க. ஸோ கேஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நீட்டான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காக சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் போட்ட பில்லோங்க, நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு எலிவேட்டர் டைப்லேயும் இருக்குது, செப்பரேட்டாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேக் ரெஸ்ட்டுங்க, ஃப்ளக் டைப்பில் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டு அங்கே ஒரு ரீடிங் லைட்டுங்க. அப்படியே நம்ம கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. அப்படியே ஒரு கால் கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டுங்க. எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. கைஸ் ஃபேர் டீட்டெயில் சொல்லிடுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேயில் புக் பண்ணாங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா 670 ருபீஸ் ஆச்சு, டபுள் பர்த்துலங்க. கைஸ் பஸ்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி கிட்டங்க. நம்ம தனுஷனா பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் கிளிப்புக்கு கிட்டத்தட்ட 10 பஸ்ஸும் வாங்கிடலாம் போலங்க. ஓகே வாங்க நம்ம வந்து சிட்டி போர்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம கேம்பெயின் என்ன ஸ்டார்ட் பண்ணலாங்க. கைஸ் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் BS6ங்க. எனக்கு மெயினாக பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க. அப்படியே காரில் அந்த ஸ்பீடு டிஸ்பிளே ஆகிற மாதிரி சென்டரில் சூப்பராக டிஸ்பிளே ஆகும். அண்ணா உங்கள் பேருண்ணா? பேர் தீபக் குமார். ஓகேண்ணா. நம்ம பஸ்ஸோட போர்டிங் வேணும் எங்கேருந்து ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு? ஓம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டார்டிங் 10:40க்கு எடுத்துருவீங்க. அதுக்கடுத்து லைனாக 2-3 மெயினான போர்டிங் வேணும் சொல்லுங்கள். அப்படியே போனோம்னா காந்திபுரம் ஆர்வி ஹோட்டல், அப்படியே லக்ஷ்மி அப்புறம் ஓப்ஸு அப்படி போயிடும். போர்டிங் வேன் எங்கே லாஸ்ட்டு போர்டிங் வேன்னா என்ன எங்கே இருக்குது? அவினாசி பைபாஸ் சித்தோடு பைபாஸ். டிராப்பிங்னா டிராப்பிங் ஒசூர்லேருந்து ஸ்டார்ட்டு, கடைசினா டிராப்பிங் கடைசி மெஜஸ்டிக். எத்தனை மணிண்ணா? காலையில் 5:20க்கெலாம் போயிடுவீங்க. ஓகேண்ணா. நம்ம பஸ்ஸில் வர ஏதாச்சும் பேசஞ்சர் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களாண்ணா? எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு போர்டிங் வேனுக்கு ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி வரலாம் அந்த மாதிரி. 10 மணிக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓ நீங்கள் முன்னாடி அட்வான்ஸாக எல்லாரும் கால் பண்ணி சொல்லிடுறீங்க. இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 10:30க்கெல்லாம் வண்டி ரெடியாகிடும். வந்தோடனே 10:40 வண்டி எடுத்துருவாங்க. சரி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்களும் அந்த டைம் வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் நடுவில் கேட்டால் நிப்பாடுவீங்களாண்ணா? லேடிஸ் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் இல்லை பேக்கரி ஏதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நிப்பாடுவீங்க. ஆன் டைம் பிக்கப் ட்ராப்பு. ஓகேண்ணா. நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. ஓகே. வெல்கம் டு SSVM டிராவல்ஸ். கனிவான சேவை, நிறைவான பயணம். கஸ்டமர் இதெல்லாம் எந்த குறையுமே இல்லைங்க. அவங்களும் நம்மளை எதுவுமே பேசுறது இல்லை, நம்மளுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அவங்களும் கரெக்டாக வந்துடுறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெஸ்ட் ரூம் கேட்டால் நிறுத்திடுறோம். எதாவது இருந்தாலும் சரி, இன்னும் டைமுக்கு அப்படி போகணுங்கிறது இல்லை. அவங்க மெயினாக அவங்களையும் பார்த்துக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நாங்களுமே டைமிங் எடுத்துக்கிறது. யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறோம். அதனால ரேட்டிங்க நீங்கள் ரேட்டிங்கில் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே பக்காவா இருக்கும். அதாவது குறைய இருந்தாலுமே அதை கேட்டு என்னன்னா திருத்திக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து கஸ்டமர், இது வந்து அவங்கனாலதான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்ன வேணா பண்ணுவோம். எந்த குறையும் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் நிறுத்துறது எங்களுக்கு கொஞ்சம் இடம் வேணும். சடனா நிறுத்த முடியாது. எங்கேயாச்சும் ஒரு ஓரமா இடம் இருந்ததுன்னா அப்பயே நிறுத்திடுறோம். மெயினா லேடிஸுக்கு வந்து ஒன்று பங்கு இல்லை ஹோட்டலு டீ ஷாப்பு எதா இருந்தாலுமே நிறுத்திடுறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நம்பி வரலாம். பக்காவான டிராவல்ஸ். ஆமா, கண்டிப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க அப்ப இது நான் எங்கிட்ட கேட்டுதான் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. ரெட் பஸ் டாப் ரேட்டிங் வாங்கிருக்கேன் நம்ம பஸ். கைஸ் நம்ம பஸ்ஸில் வர எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக 500 ml வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குங்க நம்ம பஸ்ஸில். பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்கிட்ட கேட்டுக்கோங்க.
கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பூர் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா செம்ம டிரைவிங்கு. எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா சும்மா சைடு போட்டு பட்டை கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் நல்லா மாட்டோங்க. ஏன்னா நம்ம வந்து சென்னை சைட்லேருந்து வர வண்டி வரும், பெங்களூர் போகிறது, நம்ம சவுத் சைட்லேருந்து பெங்களூர் போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோப்பூர் தானே எல்லாமே ஒன்று சேர்ந்துருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கேஸ் முன்னாடியெல்லாம் அட்டனர் சீட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சீட்டு மட்டும்தான் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் ரெஸ்ட்லாம் வந்துடுது. சூப்பருங்க. வால்வோவா கிளாஸ் தேங்க்ஸ்ண்ணா. ஆமாம், ஓகே, செம்மையாக இருந்துச்சு பயணம். போயிட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5:15 நம்மளே மெஜஸ்டிக்கில் இறக்கி விட்டாங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி டைப்பு. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி தாங்க. 15 நிமிஷம் பிஃபராகவே நம்மளை இறக்கி விட்டாங்க. பஸ்ஸோட இன்டீரியர் இருக்கட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருந்துச்சு. சஸ்பென்ஸர் நல்லா இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஓவர்டேக்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் நீங்களே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் ஆகல்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. அடுத்து இந்த பஸ்ஸில் போனான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.